நேயர்களே, மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் என்ன? ஒவ்வொரு நாளும் புதிய அப்டேட்ஸோட நாம் தந்துக்கிட்டு இருக்கோம். விமர்சனங்களையும் எதிர்கொள்கிறோம், உண்மைகளையும் அறிந்து கொள்கிறார்கள். சரி, தற்போது இஸ்ரேல் அரசு போர் முகாம்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்றைக்கே சொன்னோம், ரிசர்வ் ஆர்மியினுடைய பல சிக்கல்களையும் சொன்னோம். இன்றைக்கு இஸ்ரேல் 60,000த்திற்குரிய அடிஷனல் ரிசர்விஸ்ட சோல்ஜர்ஸ் அவர்கள் கூப்பிட்டார்கள். பலாயிரக்கணக்கான ரிசர்வ் சோல்ஜர்ஸ் வர மறுத்திருக்கிறார்கள். இன்னும் கட்டாயப்படுத்தி அழைத்து வரப்பட்ட அவர்களின் மூலமாக அவர்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்திருக்கிறார்கள். போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர புதிய போர் ஒன்றும் இல்லை. ஆட்கள் அதிகப்படுத்துகிறார்கள். அதற்காக இஸ்ரேல் வைத்திருக்கிற போர் கிடியன் சாரட் பி என்றுதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ ரிசர்வ் ஆர்மியின் யார் என்றால் மறுபடியும் தெரிந்து கொள்ளுங்கள். காம்பேட்டில் அந்த பேட்டில் ஃபீல்டு ஜோனில் அவர்கள் ஆப்ரேஷன் செய்யக்கூடியவர்கள், அவர்கள்தான் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் உண்மையான இராணுவ வீரர்கள். இவர்களுக்கு ஓரளவுக்கு ட்ரைனிங் இருந்த போதிலும் இவர்களால் மிகப்பெரிய தொழில்நுட்பவாதிகளாக இருக்க முடியாது. இவர்கள் உதவிகளை ஏற்படுத்த முடியும். உணவு கூடங்கள், மின்சார கூடங்கள், ஆயுதங்கள் எடுத்து கொடுக்குற அந்த மோனிசன்ஸ், ஆர்சனல், காவல் காப்பது, கம்யூனிகேஷன், செய்திகளை தொடர்புகளோடு சொல்வது, இப்படி இட் ஹேஸ் அ மல்டிபிள் டைவர்ஷன் அண்ட் ஒர்க் இருக்கும். பலவித நிலைகளில் பல திசைகளிலும் இந்த ரிசர்வ் ஆர்மியுடைய பயன் இருக்கும். ஏன்னா ரிசர்வ் ஆர்மி இல்லாமல் அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஒரு முக்கியமான கருத்து. இப்போ கிடைக்கக்கூடிய தகவல்களின் மூலம் டையிங் ஃபார் நோ ரீசன், அப்படி என்றால் அவர்களையும் ஒரு குறிப்பிட்ட சாராரை போர்க்களத்தில் இவர்கள் ஈடுபடுத்துகிறது தான் இந்த செய்தியின் மூலம் நாம் அறிகிறோம். டையிங் ஃபார் நோ ரீசன். எனவே நாங்கள் உள்ளே நுழைவதற்கு எந்த காரணமும் இல்லை எங்கள் தேசத்திற்காக என்று ஒரு குழு மறுத்து கொண்டே இருக்கிறார்கள், மௌனிக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் ஃபெயிலிங் ஷார்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ், பற்றாக்குறையின் காரணமாக, ஃபெயிலிங் ஷார்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ்னா நிறைந்த பற்றாக்குறை இருக்கிறது. போதிய இராணுவ வீரர்கள் இல்லை, இராணுவ தளவாடங்கள் இல்லை, இராணுவம் அவர்களுக்கு எழுச்சியில் இல்லை, அவர்களுக்குள் மல்டி டைவர்ஷன் ட்ராபேக்ஸ், பல நிலைகளான பின்னடைவு காணப்படுவதாகவும் இஸ்ரேலின் செய்தி ஊடகங்களே சொல்வதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் யாழ் ஜமீர், நாங்கள் போருக்கு தயாராகி இருக்கிறோம். நேற்று ஒரு புதிய செய்தியை சொன்னார். 2 தினங்களுக்கு முன்பு அவர் கடுமையாக எதிர்த்தார். ஆனாலும் மத்திய கட்டளை, அரசியல் தலைமை விடுகின்ற உத்தரவை எதிர்ப்பதற்கான ஆற்றல் யாழ் ஜமீருக்கு கிடையாது. ஆகவே தான் வி ப்ரிப்போர், நாங்கள் தயாராகி இருக்கிறோம், வில் என்டர் த பேட்டில், உண்மையிலேயே போருக்கு எதிர்பார்க்க போகிறோம். கரேஜ், எங்களிடத்தில் தைரியம், ஸ்ட்ரென்த், அதிகமான வலிமை, வேலர் அண்ட் எக்ஸ்டர்னரி ஸ்பிரிட், ரொம்ப ஸ்பிரிட்டோட நாங்கள் உள்ள போகிறோம். இதெல்லாம் பொய்யான வார்த்தைகள் தான். இருந்தாலும் ஒரு இராணுவ தலைவர் சொல்வதைத்தான் இயல் ஜமீர் சொல்கிறார். நாங்கள் அவர்களை டிஸ்மேண்டில், சுக்கு நூறாக சிதைக்கும் வரை, விரக்கடு, நாங்கள் ஹமாஸை அழிக்கும் வரை, we will annihilate from their own territory, அவர்களை அங்கிருந்து துவம்சம் செய்யும் வரை நாங்கள் வெளியேறப் போவதில்லை என கருத்தை தெளிவாக வைத்திருக்கிறார் என்பதும் சொல்லப்படுகிறோம். தோழர்களை, இன்றைக்கு 70% ரிசர்வ் ஆர்மி டோட்டல் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. அப்போ 30% தான். ஒட்டுமொத்தமாக ஒரு 50,000, 1,00,000 வீரர்களில் 70,000 வீரர்கள் இந்த ரிசர்வ் ஆர்மி. அப்போ 30,000 வீரர்கள் மட்டும்தான் ஆயுதங்களை தூக்கி போரிடக்கூடியவர்கள். அவர்கள்தான் ஒரு நிரந்தரமான ஆயுத பயிற்சி எடுத்தவர்கள், நிரந்தரமாக டேங்கரை இயக்கக்கூடியவர்கள், சாப்பரை இயக்கக்கூடியவர்கள், ஏர்ஸ்ட்ரைக் செய்யக்கூடியவர்கள், தரைப்படை போரிடக்கூடியவர்கள், மெர்கோவா வெர்ஷன், அதே போன்று எந்திர துப்பாக்கிகள் எல்லாவற்றையும், கன்ஃபயர், சினிப்பர் தாக்குதல், ஆர்பிஜி, மோட்டார் செல் எல்லாவற்றையும்
சேர்ந்தவர்கள் வெறும் 30 விழுக்காடு தான். அப்போ 70 விழுக்காடு அவர்கள் இல்லை. சரி, இப்போ அடுத்த செய்தி ஒன்று வந்திருக்கிறது. என்னன்னா, இவர்கள் தான் பேக் போன் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். பின்னாடி இப்போ நம்ம சொல்லிட்டேன், 500லேருந்து 700 நாட்கள் பலர் போரில் இருந்ததால் அவர்கள் எக்ஸாஸ்டட், ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க, ரொம்ப எக்ஸாஸ்டட், ரொம்ப மன சோர்வில் இருக்கிறார்கள். அதே சமயம் 26,000 போர் வீரர்கள் த போஸ்ட் டர்மாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் என்கின்ற கிறுக்கு பிடிக்கும் மனநிலையிலே உளவியல் ரீதியாக பைத்தியம் பிடித்தவர்களாக 26,000 போர் வீரர்கள் இருப்பவர்களும் பலர் மனநிலை சரியில்லாதவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்ற செய்தி அங்கிருந்து கிடைத்திருக்கிறது. இது இஸ்ரேலுக்கு நல்ல செய்தி அல்ல. இதெல்லாம் அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து, ஹவுதீஸ் ஒரு பெரிய தாக்குதலை 5க்கு மேற்பட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் அட்டாக்ஸ் நடந்திருக்கிறது. சென்ட்ரல் இஸ்ரேலில் டெல் அவீவில் மிகப்பெரிய சேதாரம், அந்த ஸ்மோக் புகை மூட்டங்கள் வந்திருப்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் யாரும் போகவில்லை. சோசியல் மீடியாவில் வைரலானது. இட்ஸ் ஷோவ்டு த ஸ்மோக், அதாவது காட்சிப்படுத்தப்பட்ட புகை மண்டலம். அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் அட்டாக். ஹவுதிகள் உடைய வெறித்தனமான தாக்குதலின் காரணம் த மல்டிபிள் டார்கெட் இன் டெல் அவீவ், ஹைப்பர்சோனிக், பாலஸ்தீன் 2 என்று சொல்லக்கூடிய பலிஸ்டிக் மல்டிபிள் வார்ஹெட்ஸ். அது யாஃபா ஏரியாவில் ரொம்ப சக்சஸாக ஆபரேஷன் ஹவ் பின் மேட் அச்சீவ்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய அந்த இலக்கை நாங்கள் தெளிவாக அடைந்திருக்கிறோம், நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், சக்சஸ் ஆபரேஷன் ஹேட் மேட், தெளிவாக ஆக்கியிருக்கிறது என்பதையும் அங்கு செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு அவருடைய கீழே சொல்லுது, தேங்க்ஸ் லார்ட், தேங்க்ஸ் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பதிவு செய்துட்டு, இஸ்லாம் மார்க்கமும் எமது ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிடுறார். யார் சொல்கிறா? அந்த ஹவுதி செய்தியிலே இவ்வாறு சொல்கிறது, இஸ்லாம் மற்றும் ப்ரொஃபட்டிக் எங்களுடைய இறைத்துவ செய்தியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித விரோதமான படுகொலைகளை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. ஆகவே காசாவின் வெற்றி இது இஸ்லாத்தின் வெற்றி, தேசத்தின் வெற்றி என ஒட்டுமொத்த மனிதநேயத்தின் வெற்றி. இட் இஸ் அ சக்சஸ். எதற்கு? ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியின் வெற்றி என்ற வார்த்தையை ஹவுதிகள் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கள் போர் தொடரும், அவர்கள் எப்போதும் பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம், ஹமாஸை கைவிடப் போவதில்லை என சொல்லியிருப்பதன் மூலம் எந்த நிலையிலும் அவர்கள் ஹமாஸுக்கு பின்னடைவாக இருக்க மாட்டார்கள், ஹமாஸோடு தான் பயணிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு கருத்து, காசாவின் வெற்றி ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் வெற்றி, தேசத்தின் வெற்றி, அது மட்டும் ஏன் ஒட்டுமொத்த மனிதநேய பாவனைகளுக்கான வெற்றி என்று சொல்லியிருக்கிறார். 3வது நாளாக 5க்கு மேற்பட்ட மல்டி டிசைன் ட்ரோன் மிசைல் அட்டாக்கை மல்டி வார்ஹெட்ஸோடு அடித்திருப்பது தான் இப்பொழுது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த மல்டி வார்ஹெட்ஸ் கிளஸ்டர், அதாவது அதுக்கு என்ன சொல்றது, கொத்து குண்டுகளை சுமந்த மியூனிஷன்ஸ் சுமந்த இந்த குண்டு தாக்குதல் ஆபத்துகளை அதிகரித்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள். இதற்கிடையில் அடுத்த செய்தி, இஸ்ரேலில் அந்த ட்ரோன்களின் மூலம் உளவு பார்க்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு ஹமாஸின் நிலைகளை, ஹமாஸ் தங்கியிருக்கும் இடங்களை, ஆம்புஷ் இதெல்லாம் நாங்கள் தெளிவாக அடிக்கிறோம் என்ற அடுத்த செய்தியும் வந்திருக்கிறது. ஹவுதி டெட்லி மிசைல் சென்ட்ரல் இஸ்ரேலுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் அவங்க 2 பலஸ்தீன் பலிஸ்டிக்ஸ் மிசைலுக்கு பேர் ஜுல்ஃபிகார். இட் இஸ் அ மல்டிபிள் டிப்டு ஃப்ராக்மெண்டேஷன் த பலஸ்தீனியன் 2 சுல்ஃபிகார் மிசைல் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஏமனுடைய பிரைம் மினிஸ்டரும் அவரோடு சேர்ந்து ஏராளமான 12க்கும் மேற்பட்டவர்கள் என்று நினைக்கின்றேன் கொலை செய்யப்பட்டதற்கு
பதிலடியாகத்தான் இந்த தாக்குதலை 5 மிசைல் அட்டாக்ஸ் அனைத்தும் ஹைப்பர்சோனிக் கிளஸ்டர் மூனிஷன்ஸ் மல்டி வார்ஹெட்ஸை கொண்டு அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். நேற்றைய ட்ரோன் தாக்குதல் இராணுவ நிலைகளிலும் டெல் அவீவ் ஜெனரல் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், ஜெனரல் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமை போலீஸ் நிலையம் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் இதுவரை வெளியிடவில்லை. பயங்கரமான காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எந்த செய்தியும் வரவில்லை. அதற்கு பதிலாக நேற்று மட்டும் அப்பாவி 90க்கும் மேற்பட்ட பலஸ்தீன் மக்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இடம்பெயர்ந்து ஓடுகிறார்கள். அடுத்தடுத்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துகிற நேரத்தில் உண்மையிலேயே இந்த போருக்கான மௌனிப்பு சாத்தியம் இல்லை. இதற்கிடையிலே இன்று காலை கிடைத்த ஒரு செய்தி, யோகாலண்ட், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன், முன்னாள் இராணுவ தலைவர் இஸ்ரேல் கோட்ஸ்க்கு முன்னால் வந்த யோகாலண்ட் இந்த 12 நாள் போருக்கு பின்பு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஆயத்துல்லா கமினியை படுகொலை செய்திருக்க வேண்டாமா? அந்த தவறை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்கள் இலக்கு கொமெனியை காலி செய்வது என ப்ரொவோக் பண்ணியிருக்கிறார். இந்த நடவடிக்கையின் மூலம் சீனா ஈரான் தூண்டிவிடப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை, இந்த வெறுப்பு பேச்சின் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த போர் சூழல் மங்கி போவதற்கு பதிலாக ஒரு டென்ட் அடர்த்தியாகி வருகிறது, அழுத்தமாகி வருகிறது. இது நல்ல செய்தி அல்ல. இதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. மீண்டும் நாளை அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.